நிஜமாகவே ஏன் அடிமையா இருக்கும்? நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கும். நல்லா சம்பாதிக்கிறேன் என்றால் அது ஒரு அடிமைத்தனம். நல்லா வாழணும், அது ஒரு அடிமைத்தனம். எது பார்த்தாலும் அது எண்ணங்களிலிருந்து உருவாகிறது. ஸோ முதல் தீர்வு, உண்மையான சுதந்திரம் இந்த ஆன்மாவுக்கு எப்ப கிடைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய எண்ணமானது மேக் யுவர் வில் ஹிஸ் வில் அப்படின்னு பாபுஜி மகாராஜ் சொல்றாரு. லெட் தை வில் பி டன். இதுதான் ஒரு உண்மையான அபியாசியுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன்னுடைய விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும். கீழே என்னோட விருப்பத்தை போட்டு இது உன்னோட விருப்பமா மாத்தி நடக்கும்னு சொல்றது இல்லை. இரண்டாவது தீர்வு, அதே டாக்ல ஜூலை மாசம் எப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும்? முதல்துக்காக கொஞ்சம் பயிற்சி தேவை. இரண்டாவது அவர் சொன்னது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா அங்கதான் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அந்த டாக்ல அவர் சொல்றாரு, தன்னை பத்தியே சொல்லுகிறாரு, எனக்கு என்னுடைய குருநாதர் மேல் அன்பு செலுத்தக்கூடிய திறமை அந்த அளவுக்கு இல்லை. ஒரு குருநாதர் எவ்வளவு பணிவுடன் எவ்வளவு ஹியூமிலிட்டியா பேசுகிறாருன்னு அந்த டாக்கை போய் பார்த்தா தெரியும். ஆனா அவர் மேல் அந்த அன்பை செலுத்தக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடுத்தது அவருடைய செயலை நான் எடுத்து சர்வீஸாக சேவையாக செய்தது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த ஒண்ணு மட்டும்தான் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா சொர்க்கவாசலும் தரப்பாங்க. அன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் வழியா போயிட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா கடவுளோட ஐக்கியமாயிட்டீங்கன்னு அர்த்தம். வைகுண்ட ஏகாதசி. அப்பேற்பட்ட சொர்க்கவாசல் அனைத்து மனிதர்களுக்கும் திறக்க முடியுமான்னா அந்த ஒரு விஷயத்துல எல்லாராலையும் செய்ய முடியும். சேவை செய்யறது அவ்வளவு கஷ்டமே இல்லை. முதல்ல உங்களுக்கு உலகத்தில் மற்றவர்கள் படக்கூடிய கஷ்டத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக எனக்கு ஒரு அருமையான வழி இருக்கிறது. இதை நீங்க பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றதுதான் உங்களுடைய சேவை. இதை விட பெரிய சேவை தேவையே இல்லை. The highest form of service is to uplift human beings அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பதற்குள் உயர்ந்த சேவை மனிதர்களின் தரத்தை உயர்த்துவது, தாழ்த்துவது அல்ல.